இனாகரேட் பண்ணியிருக்காங்க சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. இங்கே நாமக்கல்லில் இப்போ ஈவினிங் 5 மணிக்கு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முக்கியமான பிளேஸஸ் டெய்லி அவங்களுக்கு ஷெட்யூல் போட்டு இப்போ வீக்லி 7 days கண்டினியூஸாக இருக்கும். மார்னிங் 7 ஸ்டார்ட் பண்ணி நைட் 12 வரைக்கும் இருக்குது. 2 டீமாக இருக்காங்க. மார்னிங் ஒரு டீமு, ஆஃப்டர்நூன் ஒரு டீம், 2 டீமாக இருக்கிறாங்க. இப்போ மார்னிங்லேருந்து இப்போ ஈவினிங்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே அந்த ஹஸ்பண்ட் ஷெட்யூல் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். என்னென்னைக்கு எந்த ஏரியாஸ் கவர் பண்ணணும், மெயினாக லேடிஸு குழந்தைகள் அதிகமாக கூடுற இடம், மார்க்கெட் ஏரியா, காலேஜ், ஸ்கூல்ஸு, தென் கொஞ்சம் வல்னரபிளாக இருக்கிற இடம், எந்த இடத்துல வந்து அதிகமாக குற்றங்கள் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிளேசஸ்லாம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துக்குலாம் வந்து இவங்க மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க 1098, 181, 100 இதோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு குற்றம் நடந்ததுன்னா இல்லை நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா நம்ம யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது நிறைய பப்ளிக் தெரியாமல் இருக்கலாம். அதுக்கான அவேர்னஸ்ஸு, போக்சோ ரிலேட்டட் அவேர்னஸ்ஸு, மற்றபடி குற்றங்களை எப்படி தடுக்கலாம், சிசிடிவி வைக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ், இது மாதிரிலாம் வந்துட்டு ஒரு இடத்துலையும் போய் மக்களுக்கு ப்ரீஃபிங் கொடுப்பாங்க. மெயினாக பெண்கள் குழந்தைகளை கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வண்டி எப்படி தொடர்பு கொள்வது, இவங்க யாருக்கு? இவங்களுக்கு அதான் இந்த நம்பர் சொன்னாங்க இல்லைங்களா, 1098 இந்த இதெல்லாம் அவங்க சொன்னால் இவங்களுக்கு இமீடியட்டாக இவங்களுக்கு சொல்லிடுவாங்க. 100 181 இதெல்லாம் நம்பரில் கால் பண்ணி சொன்னோம்னா ஏதாச்சும் எமர்ஜென்சியில் இவங்களுக்கு சொல்லிடுவாங்க. இங்கேருந்து கூப்பிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. தமிழ்நாட்டிலே நாமக்கல் மாவட்டத்தில் கொடுத்துருக்க வெஹிக்கிளில் மட்டும்தான் 6 கேமரா வந்து கொடுத்துருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 கேமரா இருக்குமா வண்டியில் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டியில் கேமராஸ் இப்போ இருந்தால் நல்லது இல்லைங்களா. உங்களுக்கு வந்து போகிறப்ப மூவ்மெண்ட் அப்போ ஏதாச்சும் இருந்தாலும் கவர் பண்ணுறது கிடைக்கும். ப்ளஸ் போகிறப்ப ஏதாச்சும் இருந்தாலும் ரெக்கார்ட் ஆகும். அதனால் வந்து 6 கேமராஸ். ஒரு வண்டியில் எவ்வளோ பேர்? அதான் ஒரு எஸ்ஐ, 2 உமன் டிசி, கூட டிரைவர் மட்டும் மேலே 3 பேர் வந்து நைட் நைட்டில் ஏதாவது சிங்கப்பெண் அதிரடிப்படை இப்போதைக்கு சொல்லியிருக்கிற டைமும் மார்னிங் 7 to நைட்டு 12 தான். நைட்டில் வந்ததுன்னா நம்ம லோக்கல் போலீஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அட்டன் பண்ணிக்குவாங்க. மார்னிங் ஏதாச்சும் சொன்னால் இவங்களோட தேவைகள் இவங்களோட இது இவங்க அட்டன் பண்ணணுங்கிற வந்து இது இருந்ததுன்னா காலையில் போய் அவங்க அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்க எப்படி அந்த குற்றங்களை தடுப்பாங்க, அதாவது அந்தந்த போலீஸ் எப்படி பண்ணுவாங்க, ஆக்டிவிட்டிஸ் என்ன? அதான் அவேர்னஸ் தான். போய் ஒரு ஏரியாவிலையும் அவேர்னஸ் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும், நமக்கு ஒரு குற்றம் நடக்குது இல்லை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் கூட சொல்ல தெரியாது. நிறைய பேர் லேடிஸோ குழந்தைகளோ எங்கே சொல்லணும்னு தெரியாது. ஸோ இப்போ இவங்க போயிட்டு எப்படி அணுகலாம், போலீஸில் எதுவும் பயம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் இவங்க சொல்கிறப்ப மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரும். சரி இந்த இதுக்குலாம் இங்கே எங்கே போனால் நமக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும், இவங்கள்ட்ட போகலான்னு கிடைக்கும். ரெண்டாவது இவங்களும் போகிற இடத்துல வந்து மக்கள்கிட்ட குறைகளை கேட்குறப்ப ஒரு சில இடத்துல லைட்டிங் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கலாம், இல்லை இந்த இடத்துல சிசிடிவி வேணும், இந்த இடத்துல ஒரு குற்றம் நடக்குதுன்னு அவங்க சொல்லலாம். இப்போ இதெல்லாம் அவங்க அசஸ் பண்ணி வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக அந்த இடத்துக்கு நாங்கள் ரெமெடி பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுப்போம். இப்போது ஸ்பாட்டில் குற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் நடக்குது, இவங்க என்ன மாதிரி அதை தடுப்பாங்க, என்ன இவங்க ரோல் என்னவாக இருக்குது? சரி இவங்க அதான் நான் ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்டோம். இவங்க போகிறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்க, போய் இவங்க முடிஞ்ச அளவுக்கு இவங்களே சால்வ் பண்ண பார்ப்பாங்க. சப்போஸ் அப்படி தேவை லோக்கல் போலீஸோட அசிஸ்டன்ஸ் வேணும்னா அவங்களுக்கு தெரியும், லோக்கல் போலீஸே வர சொல்லியிருக்காங்க. வர சொல்லி கட்டாயம் என்ன விதமான பிரச்சனை பண்ணுவோம் அவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்கு. தற்காப்பு கலைகளும் நேற்று வந்து கற்றுக்கிட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கரெக்டாக இல்லாமல் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி லோக்கல் போலீஸை கூப்பிட்டுப்பாங்க அவங்களால முடியல அப்படிங்கிற பட்சம். எவ்வளோ பேர் இருக்காங்க? அதான் ஒரு எஸ்ஐ 2 போலீஸு, மொத்தமான 2 எஸ்ஐ 4 போலீஸு. மேடம் மொத்தமாக 2 ஷிஃப்ட்டு பார்க்குறாங்க. எவ்வளோ பேர் பணியில் ஈடுபடுது? அதான் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு எஸ்ஐ 2 போலீஸ், வண்டியில் ஒரு டிரைவர் இருப்பாங்க, 4 பேர் போவாங்க. அடுத்து அது வந்து 7 to 2 வரைக்கும் இருக்கும். மதியத்துக்கு ஒரு ஷிஃப்ட் 2 to 12 வரைக்கும் இருக்காங்க. நைட்டு 12 வரைக்குமே இருக்காங்க. அனதர் ஷிஃப்ட். இவங்க குற்றவாளி பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்தந்த ஸ்டேஷன் லிமிட்டுக்கு அங்கே கொண்டு போவாங்க. இது தனியாக இவங்க தனியாலாம் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு தனி போலீஸ் ஸ்டேஷன்லாம் கிடையாது. இவங்க பிடிச்சி வச்சுட்டு லோக்கல் போலீஸுக்கு ஏதாச்சும் போகிறப்ப பார்க்குறாங்க, இவங்க மூவ் பண்ணுறப்ப ஏதாச்சும் இஷ்யூ கொடுத்து பார்க்குறாங்கன்னா லோக்கல் போலீஸை கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இமீடியட்டாக மேபி அவங்க எல்லாமே மூவிங்கில் தானே இருப்பாங்க. வந்தாங்கன்னா சொன்னாங்கன்னா இமீடியட்டாக அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அவங்கள வர வச்சுருவாங்க ஸ்பாட்டுக்கு. ஓகே மேடம். ஓகே மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.